மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட தலைவர் தேர்வு குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பொறுப்புக்கு 13 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 55 வாக்காளர்கள் வாக்களித்தனர். முடிவில் வாக்குப்பெட்டி சென்னை கமலாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தலை தலைமை வகித்து நடத்திய பாஜக மாநில பொறுப்பாளர் SR சேகர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பாஜக மாவட்ட தலைவர் தேர்தலுக்கான கருத்து கேட்பு கூட்டம் மாவட்டங்கள் தோறும் நடத்தி வருகிறோம். இந்த தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் 6ஆம் தேதியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் முடிவடைகிறது. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் பாஜக மாநில தலைவர்கள் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. கிளை கமிட்டி, மண்டல தலைவர்கள் தேர்தலுக்கு பிறகு மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மாநில தலைவரை தேர்வு செய்வார்கள். தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேசியிருப்பது வேடிக்கை, வினோதம், ஆச்சரியம், அவமானம். எமர்ஜென்சி காலத்தில் எதிர்க்கட்சிக்காரர்கள் ஒன்றிணைந்து போராடினோம். அதில் CPM கட்சியினரும் பங்கேற்று போராடினர். 20 அம்ச திட்டத்தை இந்திரா காந்தி கூறிய போது நான் 21 அம்ச திட்டங்களை நிறைவேற்றுவேன் என மறைமுகமாக இந்திரா காந்தியை மு. கருணாநிதி விமர்சித்து பேசினார். அப்போது திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்போது திமுகவினரே ஓடி ஒளிந்த போது RSS, பாரதிய ஜனசங்கம் தான் வெளியில் நின்று போராடியது. அப்போது CPM கட்சி ஓடி ஒளியவில்லை. அப்படிப்பட்ட கட்சி ரூபாய் 25 கோடிக்கு திமுகவிடம் தன்னை அடமானம் வைத்துவிட்டு இன்றைக்கு அவசர நிலை போல் இருப்பதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. உங்கள் பரிசுத்தத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் கூட்டணியை விட்டு வெளியில் வாருங்கள். நீங்கள் வெளியில் வருவதால் திமுக ஆட்சி கவிழ்ந்து விடாது. ஆனால் உங்கள் தார்மீக பொறுப்பாவது காப்பாற்றப்படும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். பாஜக கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்கிறோம். அதே சமயம் யாரையும் நாங்களாக சென்று அழைக்க மாட்டோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் $1,000,000 கேள்விகள் உள்ளது. எங்கேயோ ஏதோ ரகசியம் உள்ளது. ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. அதிகாரப்பூர்வ விசாரணையில் தெரிய வந்த பிறகே எதுவாக இருந்தாலும் கூற முடியும். ஆனால் நாங்கள் தற்போது எதுவும் கூற தயாராக இல்லை என்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு கிளை, ஏன்னா அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் மாநில தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு கட்சியில தேர்தல் நடத்துவோம். அந்த வகையில தமிழ்நாடுடைய தேர்தல் மாவட்ட தலைவருக்கான கருத்து கேட்பு கூட்டம் மயிலாடுதுறையில இன்னைக்கு நேரம் நடந்துச்சு. காலையில கும்பகோணம் முடிச்சோம், தஞ்சாவூர் வடக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் திருவாரூர். நாளைக்கு ஒரு 4 மாவட்டம். நாளை 5ஆம் தேதி 6ஆம் தேதியோடு தமிழ்நாடு முழுவதுமான எல்லா மாவட்டங்களுக்கான கருத்து கேட்பு கூட்டம் முடிவடைகிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அதற்கான ஓட்டு எண்ணிக்கை சென்னையில எண்ணி பொட்டியில போடுறோம். பொட்டியில போட்டதுனால அங்க போய் தான் எண்ணுவோம். எண்ணி முடிச்சு மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். அநேகமாக 15 தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள மாநில தலைவர்களுடைய தேர்தல் நடைபெற்று மாநில தலைவரே தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் என்னுடைய செய்தி. அதுக்கு மேல நீங்க ஏதாவது கேட்டா சொல்லுங்க. இப்ப மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாவட்ட தலைவருக்கான தேர்தல் முடிவு அறிவிப்பீங்களா இல்ல தேர்தல் ஒரே அறிவிப்பா? இல்ல, கட்சி எங்க தேர்தல் சட்டம் முதல்ல கிளை தேர்தல், கிளை கமிட்டி தேர்தல். அவர் அதற்கப்புறம் அவர்கள் சேர்ந்து மண்டல் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க வாக்காளர். மண்டல் தலைவர்ல மண்டல் தலைவர் மற்றும் ஒரு பிரதிநிதி, மாவட்ட தலைவருக்கான வாக்காளர். இங்க உட்கார்ந்து போட்டவங்க முழுசா அவர்கள் வாக்கு போட்டவர்கள் இருக்கிறாங்க. மாநிலத்துக்கு மாவட்ட தலைவர் மற்றும் இங்க மாவட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர்கள் வாக்காளர். இவங்க எல்லாம் தேர்ந்த மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால மாவட்ட தலைவர்கள் அறிவிப்புக்கு பிறகு, அதாவது எப்படி அறிவிப்போங்கிறது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜனநாயக முறைப்படி எல்லா விதமான ஃபார்மாலிட்டியும் நிறைவு செய்த பிறகு மாவட்ட தலைவர் யாரு ஓட்டு எண்ணிக்கை அதிகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு மாநில தலைவர் தேர்தல் அறிவிப்பு. அதனால வாக்காளர் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில பொதுக்குழு உறுப்பினர், ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர், 234 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும். இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இடதுசாரி கட்சிகளே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு மோசடியில ஒரு கடுமையான எதிர்ப்பு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வேடிக்கை, வினோதம், அதிசயம், ஆச்சரியம், அவமானம், அத்தனை வார்த்தையும் சேர்த்து சொல்லாதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா,
நான் வந்து எமர்ஜென்சி காலத்துல எமர்ஜென்சியில பங்கு கொற்று கைதாகி அவசர நிலைமையில் அத்தனை துன்பங்களையும் அனுபவித்தாள். நானும் இல கணேசனும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுல அன்றைக்கு இருந்த RSS அண்டர் கிரவுண்ட்ல போய் எதிர்கட்சிக்காரர்கள் எமர்ஜென்சிக்கு பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்த பிறகு அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவசர நிலைமை எதிர்த்து போராடணும். அதுல வந்து நான் கருத்து ரீதியாக எதிர்த்துருவமாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக CPM அவங்க ஓடி ஒளியல, எங்களோட வந்தாங்க. CPI காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்து ஓடி ஒளிந்தார்கள். கழகம் வந்து அன்னைக்கு 76 ஜனவரி 30 வரையில அவங்க இருந்தாங்க. ஆனால் அப்போது கூட 20 அம்ச திட்டத்தை இந்திரா காந்தி கொண்டாந்தார். அந்த 20 அம்ச திட்டத்திற்கு கருணாநிதி அவர்கள் கிண்டலாக நீங்கள் 20 அம்ச திட்டத்தை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டபொழுது நான் 21 அம்ச திட்டத்தை நிறைவேற்றினேன்னு சொன்னார். அது 21வது அம்சம் என்னன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்திரா காந்தியை மறைமுகமாக பேசினார். அடுத்த 10வது நாள் டிஸ்மிஸ். அதனால அதற்கு பின்னாலே கழகம் ஓடி ஒளிந்தது, காணாமல் போனது. கரை வேட்டிகளை எல்லாம் கட் பண்ணி, சலவை கடைகளில் இருந்த கரை வேட்டிகளை கட் பண்ணி கழக செயலாளர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். அப்ப RSS காரனும் பாரதிய ஜனசங்கம் தான் வெளியில நின்று போராடியது. அப்போது நான் இன்னும் பாராட்டுகிறேன், CPM அப்படி ஓடி ஒளியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு 25 கோடி ரூபாய்க்கு கழக திட்டத்தை அடமான வச்சுட்டு இன்னைக்கு அவசர நிலைமை போட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது வேடிக்கையாக வினோதமா. வெளியே வாங்க, உங்களுக்கு தான் ஒண்ணு மந்திரி சபையில் இடம் தரல இல்ல, நீங்க தான் வந்து விஜயோட கூட்டு சேருவதற்காகத்தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பேசுறாங்கல்ல, அது உண்மையாது? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆட்சியில இடம் தருவேன், ஆட்சியில பங்கு தருவேன் அவர் சொன்ன உடனே இங்க நீங்க வேலையை காமிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அது உண்மையா? முதல்ல வெளியே வாங்க நீங்க. ஆகவே உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் வெளியே வாருங்கள். உங்களுடைய சீட் இல்லாதனால அவங்க வந்து மைனாரிட்டி ஆகி ஆட்சிக்க விடாது. ஆனால் உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது காப்பாற்றப்படும் அல்லவா? அதனால கம்யூனிஸ்டுகள் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறார்கள். எடுப்பார்களா? பொறுத்திருந்தார். மாநில தலைவரோட வெளிநாட்டு வருகைக்கு பிறகு அதிமுகவோட ஒரு ஒருமித்த கருத்து சொல்றாங்க. சார், எங்களோடு யார் இணைந்தாலும் வரவேற்கிறோம். அதற்காக எங்களுடைய வாகனத்தை கட்சிகளின் ஆபீஸ்கள்ல போய் நிப்பாட்டி வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டோம். எங்களோடு யார் இணைந்தாலும் வரவேற்க தயாராக இருக்கிறோம். திமுக ஆட்சிய யார் கழிச்சா? எப்ப கழிச்சு? அதுதான் பதில் சொன்னேன் நான். 76 ஏன் கலைத்தார்கள்? காங்கிரஸோடு இருந்து காங்கிரசினுடைய ஆட்சியை பார்த்து அதோடு இணைந்து இருந்து ஒரு நாளைக்கு 21 அம்ச திட்டம் இந்திரா காந்தியை கிண்டல் பண்ணதுனால கலைத்தார்கள். அது பேர் எதிர்ப்பா? அதற்கு பேர் எதிர்ப்பா? ஏன் அடுத்த 77ல வந்து ஜனதாவோட இருந்தாங்கல்ல, 3 வருஷத்துல போய் என் காலடியில் விழுந்தார்கள். 3 ஆண்டு காலத்துல காலடியில் விழுந்து ஏன் காங்கிரஸோடு சேர்ந்தார்கள்? அதுக்கு பேர் சொல்லுங்க. அதுக்கு பேர் எதிர்ப்பா? ஜனதாவோட வாஜ்பாய் இருந்தாங்க. வேற கேள்வி இல்லை. அந்த பாலியல் வழக்குல அந்த யார் அந்த சாருங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பெரிய அதை பத்தி நம்ம இல்ல, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது எங்கேயோ ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்பது சொல்லாமல் வெட்ட வெளிச்சமாக பச்சையாக தெரிகிறது. அதை வந்து அதிகாரபூர்வமாக விசாரணையிலே தெரிய வந்தால் அது அதோடு ஆளுங்கட்சிக்கு இறுதி மணி அடிப்பதாக முடியும். மாறாக இப்போது வந்து அதை கெஸ் பண்ணி சொன்னோம்னா இல்லைன்னு மறுப்பார்கள், சாட்சியை கலைப்பார்கள். அதனால் நாங்கள் சொல்ல தயாராக